அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன நண்பர்களே, டைட்டில் பார்த்தோன்னா என்ன சார் நீங்களும் புதுசாக கடை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அது அப்படி இல்லைங்க. இன்னைக்கு யாரோ இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சு, அதை கடைன்னு சொல்லக்கூடாதோ, ஒரு மாதிரியான கார்பரேட் நிறுவனம், சரி எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி கடை கார்பரேட் ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும்போது நாம பண்ண என்ன தப்பு? ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னைக்குமே ஒரு வித்தியாசமா இருக்குங்க. இது வந்து விலையில்லா வியூகம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உலகத்திலேயே இலவசமா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் அட்வைஸ். அதுக்கு கூட காசுன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, இந்த காத்து தான் வந்து இலவசமா கிடைக்குது, அதுக்கு கூட காசு கொடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா தண்ணி ஆல்ரெடி காசு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த கடைசியா மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஆலோசனை, அதையும் காசுக்கு விற்க வேணாம் அப்படின்னு தான் நம்மளுடைய இந்த முயற்சி. ரைட். 2 நாளா ஊடகங்களை பெருசா பேசப்பட்ட விஷயம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள், அவர் வந்து தவிக தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கின்றார். இது பத்தின அந்த அவங்க 2 பேருக்கு நடந்த பேச்சு, இந்த கருத்து, அந்த வியூகம், அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல ஊடாலேயே பாத்தீங்கன்னா இந்த அடிச்சு விடு ரேஞ்சில் நிறைய விஷயங்களை அப்படியே தூவிட்டு போறாங்க. மேம்போக்கா பார்க்கும்போது இதெல்லாம் ஆஹா நிஜம்தான் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு யாருக்கும் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அப்படி ஓரமா போய் உட்காந்து யோசிச்சாதான் அடடா இவ்வளவு டுபாகூர் விடுறாங்களா அப்படின்னு தெரியும். ஸோ முதல்ல அந்த டுபாகூர் விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே வராரு, தவிக தலைவர், அப்புறம் நிர்வாகிகளை மீட் பண்றாரு. ரைட். ஆனா இதுக்கு வந்து சோசியல் மீடியால அவங்க கட்சிக்காரங்க பண்றதை விடுங்க, அவங்க கட்சிக்காரங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட். அப்படியே அவர் கார்ல வர்றார், அந்த காரை ஃபாலோ பண்றாங்க, பாய் அப்படின்னு கேட்டு திறக்குது. இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் உள்ள நுழைகிற கார், அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு இறங்கி நடந்து வர்றாருங்க. முன்ன மாதிரிலாம் தனியா நடந்து வரல. இந்த பாட்டி பாடுவாங்களா, சிங்கம் போல நடந்து வரான் அப்படின்னு. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து அவரும் ஒரு கட்சி தலைவர் இல்லையா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட 30-40 பேர் புடை சூழ அவர் பாட்டுக்கு வராருங்க. இதை வீடியோ எடுக்க நிறைய பேர், போட்டோ எடுக்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பிரேக்கிங் நியூஸ் ட்விட்டர்ல வேற போட்டு தள்ளினுக்கிறாங்க. இவர் வந்து இப்போ இவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு 47 நிமிஷம் 18 நொடிகள் 23 மைக்ரோ செகண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. அதுக்கப்புறம் இந்த நிர்வாகியை சந்திக்கின்றார், அதுக்கப்புறம் இந்த நிர்வாகியை சந்திக்கின்றார் அப்படின்னு அவரு இப்ப இந்த வியூகம் ஆலோசனை அப்படின்றதெல்லாம் வந்து ரகசியமா இருக்க வேண்டிய விஷயம். ஆனா இதுல அது கிடையவே கிடையாது. இவர் இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்கார், அப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்கார், நிஜமாவே அவர் சொன்னாரா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வந்து இருக்குது. போதாகருக்கு இன்னும் சில பேர் அவர் நாள் ராத்திரி எடப்பாடியார் அவர்களை சந்தித்தார். ஏங்க அவங்க தான் வேற யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி எல்லாம் வந்துக்குது. அப்புறம் இவர் வேற எதுக்கு போறாரு? இதுல இன்னும் சில பேர், ஏங்க எடப்பாடியார் சென்னையிலேயே இல்லைங்க, அவரு கிளம்பி ஊருக்கு போயிட்டாருங்க, அப்புறம் எப்படிங்க சந்திச்சிருக்க முடியும் இப்படின்லாம் வேற ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுனுக்கிறாங்க. எதுக்காக இவ்வளவு பெரிய பில்டப்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு நியூஸுக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கணும்? அதாவது 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல நாங்க அதிமுகவுடன் தான் கூட்டு அப்படின்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள், மூப்பனார் உள்ளிட்ட தலைவர்கள் அதை ஏத்துக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இருந்தப்போ என்னங்க நீங்க அவங்களோட அலையன்ஸ் அப்படின்னும் போது அதை எப்படி கட்சியை உடைச்சிட்டு வருதா, என்ன மாதிரி பண்றது அப்படின்னு ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸான சூழ்நிலை நிலவியது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அந்த நேரத்தில் யார் வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த வாய்ஸ் எடுபட்டு இருக்கும், அது வேற விஷயம். அதனால இவர் வாய்ஸ் கொடுத்ததுனால தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு வாய்ஸ் கொடுத்தார், ஜனங்க வந்து ஆமாமா நம்ம நினைக்கிறத அவர் சொன்னார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சொன்னதுனால மக்கள் நினைவு மாறவில்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சோ அவர்கள் முன்னிருந்து இந்த பக்கம் திமுக தலைமையில வேற ஒரு அணி உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இவர் தான் போயிட்டு இல்ல இது வந்து ஓட்டு செதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தமாக திமுக அப்படின்னு ஒரு அணி உருவாகின்றது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் அவரை போய் பார்த்தார், அவர் இவரை போய் பார்த்தார் அப்படின்னா அது நியாயமான விஷயம். ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சினிமா மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அன்னைக்கு இந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சேட்டலைட் சேனல் நிமிஷத்துக்கு நிமிஷம் இவர் அவரை பார்க்கிறார், அவரை பேசுறார், இவரை பேசுறாருன்னு பில்டப் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் தெரியுது. ஓவர் ஆக்டிங்லாம் வந்து படம் ஊத்திக்கும் அப்படின்றது சினிமா ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா 2 முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இவர் வந்து
யூ வில் ஆல்வேஸ் கோ வித் வின்னிங் சைடு அப்படின்னு இந்த தாவேக ஆதரவாளர்கள் அண்டு இது நாள் வரைக்கும் பாஜக ஆதரவாளர்களா அங்க கொம்பு சுத்தி நின்று இப்ப திடீர்னு தாவேக ஆதரவாளர்களாக உருவாகி இருக்கின்ற சில பேர் அவங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது யூ வில் கோ வித் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்றதோட அந்த டேர்ம் என்னன்னா பெட்டிங் ஆன் த வின்னிங் ஹார்ஸ், அதாவது ஜெயிக்கிற குதிரை மேல பணம் கட்டுறது அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே விஜய் அவர்கள் அப்படின்ற குதிரை மேல எந்த பெட்டையும் அவர் வைக்கவில்லை. அந்த அதர் ஹேண்ட் தாவேகாவில் இருந்து தான் மேபி அவர் ஏதாவது வியூகம் அமைச்சு கொடுத்தாருன்னா காசு கொடுக்கலாமே தவிர இங்கேருந்து PK பாண்டே கிட்ட இருந்து தாவேகாவுக்கு காசு போகாது. அதனால அந்த கம்பாரிசன் சரி வராது. அடுத்த முக்கியமான கேள்வி, இல்லை சார் அது அப்படி கிடையாது, இவள் ஆல்வேஸ் கோ வித் வின்னிங் சைட்னா அவருக்கு யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும், அவங்களோட போய் சேர்ந்துப்பாரு அப்படின்னா ரைட். நீங்க பாருங்க, இந்த தேர்தல் சமயத்துல ஆளுங்கட்சியில இருக்க சில பேர் கூட எதிர்கட்சி பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி தோத்த போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டு அங்க சீட்டு வாங்கி ஜெயிச்சு அமைச்சராக கூட வருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். தேர்தல் நேரத்தில் கட்சி மாறுவது ரெகுலராகவே நம்ம கவனிச்சிருக்கோம். என்னன்னா ரைட்டு, இது தோக்கிறது அது ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்ப பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவள் கோ வித் வின்னிங் சைடு அப்படின்னா என்ன, இப்போ விஜய் கட்சியில சேர வந்திருக்காரா, இங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிக்க போறாரா, இல்ல நாங்க பீகார்ல ஒரு கட்சி வச்சுக்கிறோம், நம்ம கட்சியும் உங்க கட்சியும் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாரா? அவர் வியூகம் அமைத்து கொடுக்க வந்திருக்கின்றார். இது நாள் வரைக்கும் PK பாண்டே பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க, அவரு கட்சிகளுக்கு வியூகம் அமைத்து அவங்கள ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப தாவேகா நாங்க தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு வியூகம் அமைப்பாளர்? கேட்கறது லாஜிக்கலா தானே இருக்குது. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப பிரசாந்த் கிஷோர் பாண்டே தேவையில்லை. இல்லங்க அப்படி ஜெயிக்க முடியாதுன்னா அப்ப பிரசாந்த் கிஷோர் பாண்டேவால தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. சோ ஜெயிக்கிற பக்கம் அவர் போல, அவர் வர பக்கத்தை ஜெயிக்க வைக்க போறார். இதுதானே உண்மை. சரிங்க, இருக்கட்டாங்க. எப்பவுமே யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பக்கம் போயிட்டு வியூகம் அமைச்சு கொடுத்து அவங்க ஜெயிக்கிறத அவர் என்ஷூர் பண்ணுவார் அப்படின்னு யாராவது ஆர்கியூமெண்ட் சொன்னீங்கன்னா அகைன் இது அந்த என்ன சொல்றது, பல இந்த எக்ஸிட் போல் மாதிரி தான். ஒரே கம்பெனி பாத்தீங்கன்னா 10 வருஷமா எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஏதாவது 1-2 தான் ஜெயிச்சிருக்கும், 6 அக்யூரேட்டா இருந்திருக்கும். சரி, ஒரு 4-5 கூட வச்சுக்காங்க. அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்குமே தவிர அந்த ஊத்தினதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் எக்ஸிட் போல் அப்படின்னு சொன்னா அந்த டிவியை திறந்து வச்சு நம்ம பார்த்து நிற்கிறோம். கரெக்டா? அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஜெயிக்கிற பக்கம் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னா 2016 நினைக்கிறேன் யூபியில காங்கிரஸோட ஒரு அந்த கான்ட்ராக்டுக்கு வந்தாருங்க. 2017 ஊபி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்காக அவர் வியூகம் அமைத்து கொடுத்தார். ஊத்தின்னு போயிடுச்சு. அதுல காங்கிரஸ் கட்சி ஏதோ பாக்கி வேற வச்சிருந்தாங்களோ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப சொல்லுங்க, பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஜெயிக்கிற பக்கம் தான் போவாரு அப்படின்னு சொல்றதும் ஜமக்காலத்துல வடிகட்டின போய். ஏன்னா காங்கிரஸ் பக்கம் ஊபியில அவர் போயிருக்காரு. அவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கத்தை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்றதும் வடிகட்டின போய். ஏன்னா 2017 ஊபி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ரைட்டு, காங்கிரஸ் கட்சியை கடவுளே நினைச்சா கூட ஜெயிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இந்த கொடுக்கிற பில்டப் இதெல்லாம் சரி வருமா? ஜெயிக்கிற பக்கம் அவர் போவாரு அப்படின்றதும் உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் போற பக்கத்தை ஜெயிக்க வைப்பார் அப்படின்றதும் உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. ரைட், இப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுக்கு வருவோம். 15% இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? இதை சில பேர் சொல்றாங்க, இல்லைங்க அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எங்க போய் ரிசர்ச் பண்ணாரு? எப்படி ஒரு லெபார்டரியில ஒரு பிப்பட்டு பியூரெட் எடுத்துக்கினே அதுல ஒரு 20 ml திமுகவை ஊத்துங்கள், அதுக்கப்புறம் ஒரு 25 ml அதிமுகவை ஊத்துங்கள், அதுக்கப்புறம் ஒரு 10 ml பாஜகவை ஊத்தி அதுல இந்த சோடியம் குளோரைடு சால்ட்டை போட்டு அப்படியே நல்லா கலக்குங்க. இப்படிதான் அதை ரிசர்ச் பண்ணாரு. எங்க ரிசர்ச் பண்ணாங்க? கள ஆய்வுன்னா எங்க போயிட்டு களத்துல ஆய்வு பண்ணாங்க? சரிங்க, இப்படி கள ஆய்வு பண்ணி வருகின்ற எக்ஸிட் போலே எவ்வளவு ஊத்திக்குது அப்படின்றத நாம பாக்குறோம். அப்படி இருக்குச்சு, எங்க கள ஆய்வு நடத்தினாரு? அவர் பீகார்ல பை எலெக்ஷன் நடந்தது, அப்கோர்ஸ் அங்க கணிசமான ஓட்டு வாங்கினாரு, ஆனா தோத்து போனாரு. அப்படி இருக்குச்சு, அவருக்கு இப்ப என்ன அமைப்பு இருக்கின்றது, யார் போயிட்டு சர்வே எடுத்தாங்க, என்ன சாம்பிள் சைஸ், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் ரிசர்ச் பண்ணி கள ஆய்வுல கொடுக்கிறார் இப்படின்னு ஒரு சில பேர் கொம்பு சுத்தி நிற்கிறாங்க. சரி ரைட், அவர் கள ஆய்வுல கூட வச்சுக்கலாம். எலெக்ஷன் நேரத்துல குறிப்பா திமுக
தோற்ற நேரத்துல எல்லாம் ஒரு சில பத்திரிகைகள் இருக்கின்றன. அந்த பத்திரிகைகளுடைய அந்த கள ஆய்வு முடிந்து 234 தொகுதிகளிலும் கள ஆய்வு முடிந்து அவங்க ரிசல்ட் போட்டிருப்பாங்க. சிரிப்பு வருது இல்ல? ஆமா, அந்த மாதிரி கள ஆய்வு யார் ஒன்னா பண்ணலாங்க. அப்போ இதை எப்படி ஒரு சரியான கணிப்பா எடுத்துக்க முடியும்? 15% ரிஸ்கே கிடையாது. எலெக்ஷன்ல அவ்வளவு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டுங்க. அன்னி தேதிக்கு இருந்ததுங்க 15% அதுக்கப்புறமா அவர் ஆக்கப்பூர்வமா வேலை செஞ்சிருந்தாருன்னா அது 25% ஆகிருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனாலதான் என்ன ஆகி போச்சு, அந்த 15-20 அப்படின்றது 6-8 சுருங்கி விட்டது. இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ இந்த மழை நீர் வடிகால் பணிகள், இதுக்கு என்னங்க நீங்க 50%, 60%, 70%, 80% அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்கு கடைசியில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? எந்தெந்த ஏரியால இருந்து அதை சொல்றாங்களோ அந்த ஏரியால அத்தனை % அப்படின்னு டகால்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அசந்து போயிட்டோம் நாமெல்லாம். அந்த மாதிரி இதுக்கு எப்ப வேணா என்ன வேணா விளக்கம் கொடுத்துட்டு போலாம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது அதிமுக தாவேகா 2 பேருமே அப்படியே நெக்கு நெக்கு இருக்காங்களாம். 2 பேருக்குமான வாக்கு சதவீதம் அப்படின்றது 1 or 2% மேக்சிமம். 1 or 2 சரியா நினைவில்லை, இவ்வளவுதான் அப்படின்னு அந்த செய்தியில நான் பார்த்தேன். அதுல இன்னொன்னும் சொல்றாங்க. அதாவது அதிமுகவுடைய வாக்குகளை சரியா கணிப்பதற்கு சில சிக்கல் இருக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு 2த்துலயுமே அவங்க போட்டி போடல, அதனால அது சரியா கணக்கிட முடியவில்லை அப்படின்னா, எங்க அதிமுக அப்படின்றது பல ஆண்டுகள், திமுகவை விட அதிகமான ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேஸ் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 20% வாக்காளர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு கட்சியை 72 ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை வருஷமா இயங்கி வருகின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி 2 பை எலெக்ஷன்ல போட்டியிட முடியவில்லை அப்படின்றதுனால அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை கணிக்க முடியாதுன்னா, அப்ப இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயுமே நிக்காத ஒரு கட்சிக்கு அவ்வளவு சுலபமா இத்தனை % இருக்கு அப்படின்னு கணிச்சிட முடியுமா? எதுக்காக இந்த பில்டப்? தேவையில்லாத பில்டப் தான் நான் சொல்லுவேன். ஊதி ஊதி பெருசாக்கினுங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமே இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதிமுக வாக்கு வங்கியை கணக்கிட முடியாது, ஆனா தாவேகா வாக்கு வங்கியை சுலபமா கணக்கிட முடிந்ததுன்னு சொன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்குல்ல? கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் மீதியை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்காங்க உங்க இஷ்டத்துக்கு. இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்துட்டாரு, அவர் 15-20 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ தாவேகா ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இது இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போட்ட மாதிரி பாருங்க, பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டார். ஏப்பா 2016 காங்கிரஸ் கிட்ட கூட அப்படிதான் சொல்லியிருப்பார், கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு இவ்வளவு ஓட்டு இருக்குது, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன், ஆட்சியில உட்கார வைக்கிறேன் அப்படி சொல்லிதான் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் வரலையா? இல்ல சில பேர் சொல்றாங்க, சார் அது எப்படி சார், என்னதான் மார்க்கெட்டிங் அப்படின்னாலும் இல்லாத ஒண்ணு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வுன்றது என்னதான் முன்னாடியே பார்த்துட்டோம். ரைட்டுங்க. இப்போ நீங்க ஒரு சோப்பு தயாரிக்கிறீங்க, ஒரு விளம்பர கம்பெனி கிட்ட போறீங்க, சார் நாங்க புதுசா ஒரு சோப்பு தயாரிச்சுக்கிறோம் சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆமா, பின்ன நம்ம சோப்பு நம்ம வேற என்ன சொல்லுவோம்? நீங்க இதுக்கு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணணும் சார், எவ்வளோ ஐ மீன் இந்த பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஐயா ஏற்கனவே மார்க்கெட்ல நிறைய சோப்பு, பல வருஷமா ட்ரஸ்டட் சோப்பெல்லாம் இருக்குது. அதனால இந்த சோப்பு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4% அது இனிஷியலா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கிடைச்சாலே அதிகம். அதுக்கப்புறம் போக போக எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க, இது வேலைக்கு ஆகாதுங்க. இப்படி எந்த விளம்பர ஏஜென்சியாவது சொன்னாங்கன்னா அவங்க கடை நடத்த முடியுமா? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, கவலையப்படாதீங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் மார்க்கெட் வெயிட்டிங். ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட் எல்லாம் ஜனங்க சலிச்சு போயிடுச்சு யூஸ் பண்ணி. இப்ப நீங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாம சொல்ற மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எழுதி வச்சுக்கோங்க, ஒரே வருஷத்துல சாலிடா 29% மார்க்கெட் ஷேரை பிடிக்கலாம். இப்படித்தானங்க நான் விளம்பர ஏஜென்சி வச்சுன்னு தான் சொல்வேன். அப்புறம் இது இன்னொரு பெரிய சர்டிபிகேட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டாரு அப்படின்னா அது நீங்க முன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுல வேற ஒருத்தர் அடிச்சு விடுறாரு, அதாவது வீட்டுக்கு ஒரு வாக்கு, அதை இன்சூர் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இல்ல எனக்கு சொல்லுங்களேன், புதுசா ஏதாவது டெக்னிக் வச்சுக்கிறீங்களா? இல்ல ஒவ்வொரு ஓட்லையும் போயிட்டு பாருங்க, ஒரு ஓட்டு நீங்க ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க அப்படின்னு போயிட்டு ஏதாவது எழுதி வாங்கிக்க போறீங்களா? வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னா வீட்டுக்கு 5 ஓட்டு கூட நீங்க இன்சூர் பண்ணுங்க.
அது வேற விஷயம். ஆனா அவங்க போடுறாங்களா எலெக்ஷன் அன்னைக்கு, அதான முக்கியம். புதுசு புதுசா சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம். கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் இந்த சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டுல எழுதி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க இத்தனை வருஷமா திமுக அதிமுக கட்சி நடத்தின்னு வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாதா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு 4-5 ஓட்டு இருக்குது. ஏன்னா அந்த நிர்வாகிகள், லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அப்படியே அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த தமிழகத்தோட இண்டு இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் நிர்வாகிகள் இருக்காங்க. எந்த ஒரு தெருவுக்கு நீங்க போனாலும் ஒரு அதிமுக நிர்வாகியோ திமுக நிர்வாகியோ தவறாம பார்க்க முடியும். அந்த தெருவில் அவங்கவுங்க பொறுப்புல இருக்க ஏரியால யார் யார் என்ன கட்சிக்காரன், இவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க ஓட்டே போட மாட்டாங்க, இவங்க எப்பவுமே வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இப்படி எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க திமுக அதிமுக நிர்வாகிகள். அவங்களுக்கு தெரியாதா வீட்டுக்கு ஒரு ஓட்டை என்ஷூர் பண்ணணும்னு? அவங்க எல்லாம் வீட்டுக்கு இருக்கிற மொத்த ஓட்டையும் என்ஷூர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப இதுல போயிட்டு நாங்க புதுசா ஒரு ஓட்டு, ஏங்க இத்தனை ஓட்டு நீங்க திமுக போடுறீங்க இல்ல அதிமுக போடுறீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்க போறாங்க. அதாவது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கி அதை வந்து உண்மைன்னு மக்களை நம்ப வச்சா அவங்களும் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அடிப்படையில் ஒரு கணக்கு இருக்கின்றது. மொத்த வாக்குகள் ஒரு பக்கம், அதுல பதிவாகின்ற வாக்குகள் அப்படின்றது வந்து ஒரு 60-70% தான் மேக்சிமம் பதிவாகின்றது. இதுல வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கோடி வாக்குகளை அள்ளுவோம் அப்படின்னு. மொத்தம் பதிவார வாக்குகளே 4 கோடியே 20 லட்சம் 25 லட்சம் இவ்வளவுதான். இதுல 5 கோடி வாக்குகளை இவங்க அள்ளுவாங்களா? இதுல இருந்தே தெரியுது இவங்க எவ்வளவு ஓவரா பில்டப் குத்துன்னு புதையர்னு கீழே விழ போறாங்க அப்படின்னு. ரைட். இப்ப அந்த பதிவார வாக்குகளை மட்டும் எடுத்துப்போம். அது 100%. அதாவது 100% வாக்குகள்ல 70% பதிவாகின்றது. லெட்டஸே ஒரு 4 கோடியே 25 லட்சம் அப்படின்னா, இப்ப இந்த 4 கோடியே 25 லட்சத்தை 100% எடுத்துக்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுல ஒவ்வொரு கட்சிக்கும் டெடிகேட்டட் ஓட்டர் பேஸ்னு இருக்குது. இது இல்லாம நியூட்ரல் வாக்காளர்கள். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கின்ற வாக்குகளை நீங்க தனித்தனியா ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா, தம்ரூல் 2/3 கிட்டத்தட்ட 66% வந்து கட்சி வாக்குகள். அவங்க வந்து கட்சினா கட்சி தான், மாற மாட்டாங்க. மீதி இந்த 33, 34, 35% இருக்கு பாருங்க, இவங்க தான் நியூட்ரல் வாக்காளர்கள். இவங்க பெருவாரியா எந்த பக்கம் ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி அந்த கூட்டணி தான் ஜெயிக்கின்றது. இதுதாங்க கணக்கு. நீங்க எந்த எலெக்ஷன் எடுத்து பாருங்க, இதுதான் நடக்கின்றது. அதனாலதான் சொல்றது, போன எலெக்ஷன்ல அவங்க அவ்வளவு வாங்கினாங்க, சோ ஒரு 2% ஸ்விங் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு புது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. போன மேட்ச்ல வந்து நாங்க 240 அடிச்சோம் அப்படின்லாம் இங்க வந்து ஆட முடியாது தம்பி. இது இன்னைக்கு புதுசா ஆடுறது, இன்னைக்கு என்ன அடிக்கிறன்றதை பார்ப்போம். இதுதான் ஐபிஎல். சோ அந்த 35% போது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 முனை போட்டி, மும்முனை போட்டினா பரவாயில்ல. இப்பெல்லாம் 4 முனை 4.5 முனை அப்படின்னு ஆகி போச்சுங்க. அப்படி இருக்குச்சு சாலிடா நீங்க ஒரு 32, 33% வாக்குகளை வாங்கினா மட்டும்தான் ஆட்சியில போய் உட்கார முடியும். நான் சொல்றது வந்து ரொம்பவே மினிமமான கணக்கு. அப்போ மொத்த நியூட்ரல் வாக்காளர்களே, கட்சி வாக்குகள் போயிடுச்சுன்னா மொத்தம் இருக்கிறதே ஒரு 35% போது எப்படி சப்ஜாடா 32% அதுல நீங்க வாங்கிடுவீங்களா? அப்ப என்ன பண்ணணும், இந்த ஓட்டு போடாத மக்கள் 30% இருக்காங்க பாருங்க, அவங்கள ஓட்டு போட வைக்க வேண்டும். இதுல இந்த சினிமா துறையிலிருந்து வரவங்களுக்கு இருக்க பெரிய ஹேண்டிகேப் என்னன்னா, அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஆல்ரெடி பொலிட்டிக்கலி ஆக்டிவ். எனக்கு அரசியலே வேணாம், அது ஒரு சாக்கடை, நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவ் ரசிகர்களா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த 30% கிடையாது, ஓட்டு போடுற 70%ல தான் அவங்க வருவாங்க. அப்போ புதிய வாக்காளர்களை உங்களால ஈர்க்க முடிவதில்லை. அண்டு ஏற்கனவே இருக்க நியூட்ரல் வாக்காளர்கள் அந்த 35% அப்படிங்கும் போது அதை நான் ஒட்டுக்கா அள்ளுவேன் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இது என்ன மாதிரியான வியூகம் அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு கருத்துடனும் நான் முரண்படுகின்றேன். அதாவது சமீபத்தில் அந்த விஜய பிரபாகரன், ஆமா கேப்டன் மகன், அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு, ஒரு எலெக்ஷன் இருந்து ப்ரூவ் பண்ணட்டும் அப்புறமா கூட்டணியை பத்தி பேசலாம் அப்படின்னு. பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல்ல தனியா நின்றார், அதுக்கப்புறம் அவர் கூட்டணிக்கு போனார். கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான்
கூட்டணிக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் எங்கேயுமே சட்டம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் கட்சியே ஒன்றும் ஆரம்பிக்காம போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது மன்சூர் அலிகான் ஏடிஎம்கேவோட ஞாபகம் இருக்கா? ஆமாம், கட்சி பேரும் ஒன்றும் டிசைட் பண்ணல, அது ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் அவர் காமெடி பண்ணியிருந்தாரு. அவர் என்ன நிரூபிச்சுட்டு தான் வந்தாரா? இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க நிரூபிக்காமல் வருவது அப்படின்றது. அதனால நீங்க ஏதோ அது ப்ரீ குவாலிஃபைங் மேட்ச் மாதிரி அதுல நீங்க வின் பண்ணி இல்லை இவ்வளோ ரன் எடுத்தா மட்டும்தான் அவங்கள வந்து அந்த வேர்ல்டு கப் மேட்சுக்கு சேர்த்துப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நிரூபிக்கணும்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. எடுத்தா நேரா வந்து எந்த எலெக்ஷன்ல வேணா வந்து ஜெயிச்சுட்டு போகலாம். எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தலில் நின்றார் ஜெயிச்சாருன்னா அது வேற விஷயங்க. அவர் வந்து டகால்னு நேரடியாக அரசியலுக்கு வரல. அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார், பல வருடங்களாக அரசியல்வாதியாகவும் அவர் இருந்தார். அதனால அவரை வச்சுக்கின்னு நீங்களாம் பார்த்தீங்களா, அவரோடெல்லாம் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. விட்டுருங்க, அதெல்லாம் இமயமலைன்னா நீங்க வந்து பரங்கி மலை கூட இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு போகாதீங்க. அடுத்தது என்டிஆர் பாருங்க, அங்கேயும் ஒரு வேக்குவம் இருந்தது, அவர் வந்து அதை ஃபில்அப் பண்ணலையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. என்டிஆர் அரசியல்ல நுழைஞ்ச காலத்துல தலைமைக்கு வேக்குவம் இல்லை, ஒரு கட்சி அமைப்புக்குத்தான் வேக்குவம் இருந்தது. தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருந்தது. ஆனா எதிர்கட்சி வாக்குகள் அந்த ஆன்டி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு எக்கோ சிஸ்டம் அங்க இருந்தது. அந்த 80களில் ஜனதா கட்சி 77 ஆரம்பிச்சு நாசமா போச்சு இல்லையா? அதனால அங்க அந்த எதிர்கட்சிகளுக்கான ஒரு வலுவான அமைப்பு இல்லை. ஸோ அந்த அமைப்பை அவர் கொண்டு வந்ததுனால என்டிஆர் அந்த வேக்குவம் ஃபில்அப் பண்ண முடிஞ்சது. தவிர ஒரு தலைவர் போயிட்டாரு அதனால இப்ப நாங்க அங்க தலைவரா வர்றோம் அப்படின்னு சொன்னா இது காமெடி மேல காமெடியா தான் இருக்குது. இதுக்கு மேல நான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நிரூபிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடைத்தேர்தல்கள்ல போட்டியிடாம இருந்தது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வேன். ஏன் தெரியுமா? இந்த 2 இடைத்தேர்தலையும் போட்டி போட்டிருந்தா அன்னைக்கே வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். அப்புறம் 26 யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப போட்டி இடாததுனால நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? சரி, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டப்பா அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆரம்பிக்காத கட்சிக்கு 3 நிர்வாகிகள் 3 2 போட்டாரு. அதுல பாவம் ஒருத்தர் வேற கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இவரை நம்பி இங்க வந்து அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கினாரு. ஒருத்தர் வந்து கட்சியே ஆரம்பிக்கல அப்படின்ன உடனே எனக்கு இனிமே ஒண்ணுமே வானா அப்படின்ட்டு தலதறிக்க ஓட வச்சாரு இவரு. இப்போ சொல்ற அவர் அரசியலுக்கு வந்திருந்தோம்னா பெரிய மாற்றங்களை, என்ன பெரிய மாற்றங்களை கொடுத்திருப்பாரு? ஜாமவால நம்ம பேசினதான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாரும் மாதிரியும் தான், அப்படிலாம் ஒன்னும் பெருசாலாம் சாதிக்க முடியாதுங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மட்டும் ஐஏஎஸ் எழுதிருந்தேன்னு வச்சுக்க அப்படின்னா, எழுதியிருந்தா எல்லாரையும் மாதிரியும் ஃபெயில் ஆயிருந்திருப்பேன், வேற என்ன பண்ணிருக்க போறேன்? ஸோ எழுதாத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சொல்லிடலாம், நான் வந்திருந்தால் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த இடைத்தேர்தல் பத்தியும் பேசுறாங்க. அவர் மட்டும் போட்டியிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எப்படி இருந்தாலும் 26ல் அது எக்ஸ்போஸ் ஆயிரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல கூட்டணி போலாமா, அவங்களோட போலாமா, இவங்களோட போலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் தேமுதிக பாதையிலேயே அப்படியே தாவேகாவும் போக வேண்டியதுதான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆல் சடன் இந்த வியூகம் அமைப்பாளர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாம இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ணா அதை ஜனங்க நம்பிடுவாங்க அப்படின்னு. பாருங்க, ஜனங்க ஏற்கனவே ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி தானே தவிர புதுசா ஒரு நம்பிக்கையை இந்த கேம்பெயின்ல கொண்டு வந்து திணிச்சிட முடியாது. மறுபடியும் அந்த சோப்பு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா டியோடரன் சோப்புன்னு இருக்கு, சிந்தால், ஓல்டு சிந்தால் தெரியுமா? இன்னி வரைக்கும் அந்த டியோடரன் கேட்டகரியில அதை பீட் பண்றதுக்கு வேற எந்த சோப்புமே கிடையாது. மார்க்கெட் லீடர்னா அதுதான். ஏன்னு தெரியல, அந்த டியோடரன் சோப்பு அந்த செக்மெண்ட்ல வேற யாராலையும் ஓல்டு சிந்தாலோட கம்பீட் பண்ண முடியலங்க. ஷீல்டுன்னு ஒரு சோப்பு ஒரு காலத்துல வந்தது, அந்த பூஜா பட், ஆமா அவங்க தான் வந்து அந்த பலூன் ஆட் எல்லாம் வருவாங்க, நல்லா இருக்கும் சோப்பு. அதுக்கப்புறம் வந்த கொஞ்ச நாளே அது காணாம போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோடெக்ஸ்னு ஒரு சோப்பு வந்தது, அதுவும் நல்லா இருக்கும். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பால 3 சோப்பு ஒன்னா வாங்கினா போட்டு கொடுப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது டியோடரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் அதுவும் காணாம போயிடுச்சு. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சோப்பு வருவாங்க, அப்படியே மார்க்கெட்ல நம்மளும் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குவோம், என்னவோ தெரியல அது காணாம போயிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சோப்பாகத்தான் வந்து நான் தாவேகா அப்படின்றத பார்க்குறேன். மார்க்கெட்ல வரும்போது புதுச்சா சில பேர் புது சோப்பு வந்துக்குது அப்படின்னு வாங்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஓல்டு சிந்தால், லைஃப் பாய்,
இந்த மாதிரி சோப்புகள் தான் மார்க்கெட் லீடரா என்னன்னைக்குமே இருக்கும். நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு லவ் வெர்ஷன் 3.0 அன்டு டிவியில் பப்ளிஷ் ஆகுது. நண்பர்கள் மறக்காம அங்க போயிட்டு அட்டனன்ஸ் போட்டு வந்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.